ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா சேனல் ஒரே மாதிரி சொல்லணும். என்ன நீ சொல்லி எங்களோட செகண்ட் ட்ரிப் இது. ஏன்னா ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போக போகிறோம். எஸ், நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி நாங்கள் இப்போது எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். அம்மா வீட்டிலேருந்து தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ இப்போ இங்கேருந்து சென்ட்ரலுக்கு தான் போகணும். ஸோ அதுக்காக நாங்கள் கேப் வந்து புக் பண்ணி அதில் தான் கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். சென்ட்ரல் வந்துட்டோம். இப்போது நம்மளுக்கு 8:55க்கு ட்ரெயின். இப்போ டைம் 7:15 நம்ம இங்கே ரீச் ஆகிட்டோம். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு வந்துட்டோம். கிளம்பியாச்சு. ட்ரிப் இது எங்களோட செகண்ட் ட்ரிப் இது ஆக்சுவலாக. டாடி இப்போ நாங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அம்மாக்கும் அப்பாவுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் காஃபியே தான் வந்திருக்கோம். சரி சும்மா ட்ரெயின் வர வரைக்கும் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். சென்னை டிராஃபிக் பற்றி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனாலேயே எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆகிட போகிறோம் அப்படின்றதுக்காகவே வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இந்த மாதிரி சீக்கிரமாக கிளம்பிட்டா எந்த ஹரிபரியும் இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கு. ஸோ நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா விஐபி வந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுமா. இதுதான் நம்ம போக போகிற ட்ரெயின். பை பை. ஹலோ எவ்ரிவன். சவுண்ட் கேக்குதா? வெல்கம் டு டானி டைனா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போகுது. 1 இயர். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்துட்ருக்கோம். நம்மளுக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் டு ஆலப்புழா. அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். இயர் ஆக போகுது. அதுக்குள்ளே 1 இயர் ஆகிடுச்சுன்னு சத்தியமாக நம்பவே முடியல. ஸோ நம்ம ஆனிவர்சரி வேறு வழி கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ட்ரிப் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ட்ரெயின் வந்து 8:55க்கு ட்ரெயின் இங்கேருந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து. நம்மளுக்கு மார்னிங் ஒரு 10:40க்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம வந்து ஆலப்புழா ரீச் ஆகிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சுமா எங்களுக்கு. நீ என்ன நினைக்கிறேன் இதை பற்றி? நான் என்ன நினைக்கிறேன், குழந்தை பெற்று ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு ரொம்ப. 1 இயர் போனதே தெரியல. ஆமாம், இப்போ தான் நாங்கள் 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் ஆயிடுச்சு. பாய். ஓகே போயிட்டு வாங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. நைட்டு வந்து நான் நல்லா தூங்கிட்டேன். டேனி தான் எழுந்து எனக்கு இந்த மாதிரி விஷ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நானே எழுந்திரிச்சேன். நாங்கள் ஆக்சுவலி ஆனிவர்சரி நைட்டே வந்து அங்கே இருக்கணும்னு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் 2 பேருக்குமே லீவ் கிடைக்கல. ஸோ எங்கள் ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த மாதிரி ட்ரெயினில் தான் போச்சு. குட் மார்னிங் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா
எர்ணாகுளம் ஜங்ஷனில் தான் இருக்கும். ஸோ காலையில் நம்ம எந்திரிச்சு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சப்பாத்திலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதெல்லாமே சாப்பிட்டு இப்போ உட்காந்துட்ருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து 9 o'clock ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து எர்ணாகுளமில் 50 மினிட்ஸ்க்கு மேலே நின்றுட்டுருக்கு. ட்ரெயின் எடுக்கல ஆக்சுவலாக, சும்மா போயிட்டு மெயின் ஜங்ஷன் போல இது. யாருமே இல்லை ட்ரெயினில், எல்லாமே திருச்சூர் அங்கேயே வந்து பாதி பேர் இறங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெயினே வந்து நல்லா ஃபுல் காலியாக இருக்குது, யாருமே இல்லை. அப்புறம் எங்கள் ட்ராவல் பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. மார்னிங் ஒரு 4 to 5 hours வரைக்கும் இங்கே யாருமே இல்லைல்ல. ஸோ அதனால நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு இந்த மாதிரி தான் ட்ராவல் போச்சு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. சென்னையில் இருக்க மாதிரி வெயில் எல்லாமே இருந்துச்சு. यात्रियों कृपया ध्यान दीजिए, गाड़ी नंबर 1, 2, 6 கரெக்டாக 10:41 கரெக்டாக ரீச் ஆகிட்டோம் ஆலப்புழா. அவ்வளோதான், நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். டைனா லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக நின்றுட்டான். டைனா லக்கேஜை கொடு. ஸ்டேஷன்லேருந்து இப்போ வெளியே வந்தோன்னீங்கன்னா ஆட்டோக்கெலாம் வந்து இங்கே ப்ரீபேர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஆட்டோவை ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ டைனா வந்து இப்போ நம்மளால் டிக்கெட் எடுத்து நின்று இருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம ரெசார்ட் போக போகிறோம். இங்கே வந்து ஆட்டோவை நம்ம ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு நாங்கள் இங்கே ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம ரெசார்ட் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் டேரெக்டாக ஆட்டோவில் போய் கேட்டால் அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு நிறைய க்யூ நின்றுட்டு இருந்தாங்க இங்கே. நீங்கள் அங்கே போயிட்டு ஆட்டோ வந்து ப்ரீபெய்ட் தான் நம்ம பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம லொக்கேஷன் சொல்லி ரெசார்ட் நேம் சொன்னோம் அப்படின்னா அங்கே 2 rupees அந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க. 2 rupees நம்ம கொடுத்து நம்ம ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வண்டி நம்மளோட என்ன ஆட்டோ நம்ம போக போகிறோமோ அந்த ஆட்டோவோட நம்பர் போட்டு நம்மக்கிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆட்டோ வந்து நம்ம அந்த ஆட்டோவில் போய் நம்ம ஏறி போய்க்கலாம். கைஸ், ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம 1 day ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட், லேக் வே ரெசார்ட். அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா லேக்லாம் இருக்குது. ஸோ நாங்களும் உள்ள போய் பார்க்கலாம். நமக்கு செக்இன் டைம் வந்து 12 o'clock தான். நம்ம 11 o'clock இங்கே ரீச் ஆகிட்டோம். என்ன சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம். நல்ல வேளை ரூம் ரெடியாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் டக்குன்னு செக்இன் பண்ணிட்டோம். ஸோ ரெசார்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் குழம்பு. இங்கே லஞ்சுக்கு வந்து நாங்கள் தாஃப் டெலிஷியஸி அப்படின்னு சொல்லி இங்கே ரெசார்ட்லேயே வந்து ஒரு மெனு கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் போல். ஸோ அங்கே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி, சாப்பிட்டு வரோம்.